தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். திமுக எம்பி டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் வழங்கிட நாம் கேட்கலாம். சாலமன், இதற்கு முன்னாடி நடந்த இந்த அவதூறு வழக்கில் இடம்பெற்ற வாதங்கள் என்ன? மேலும் இன்றைய இந்த விசாரணை தொடர்பான தகவல்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். முன்னாள் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மீது எம்பி டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு தொடர்பாக இன்று இருவரும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். குறிப்பாக மேஜிஸ்ட்ரேட் செந்தில்குமார் முன்னிலையில இருவரும் ஆஜராகி அவர்களிடம் இருதரப்பு வாதங்களையும் தற்போது நீதிபதி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை என்பவர் திமுக ஃபைல்ஸ் என்ற பெயர்ல திமுக அமைச்சர்கள் பலரோட சொத்து விவரங்களை கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் 14 அவர் வெளியிட்டிருந்தார். இதுல திமுக எம்பியாக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு மற்றும் அவரது மகன் மீது பல்வேறு அவர் சொந்தமான நிறுவனங்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொத்துக்கள் குவித்திருப்பதாக அந்த திமுக ஃபைல்ஸ்ல அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். இந்த சொத்து விவரங்கள் தனது பெயருக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில அமைந்திருப்பதாக கூறி டி.ஆர். பாலு சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்ல அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குல குறிப்பாக இரு தரப்புக்கும் மாறி மாறியானது கோர்ட் ஆஜராக தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில பல்வேறு தேதிகள்ல இருவரும் ஆஜராகி வந்த நிலையில அண்ணாமலை டி.ஆர். பாலுவிடம் குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என ஒரு மனுவை நீதிபதியிடம் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில தான் இன்று தற்போது இருவரும் ஆஜராகி இருக்கிறார்கள். அவரிடம் மேஜிஸ்ட்ரேட் செந்தில்குமார் இருதரப்பு வாதங்களையும் கேட்கிறார். குறிப்பாக இந்த குற்றச்சாட்டை அண்ணாமலை வைத்திருக்கிறார். இதற்கான ஆவணங்கள் இருக்கின்றன, என்ன மாதிரியான ஆவணங்கள் உள்ளது என பல்வேறு இரண்டு தரப்பிடமும் கேட்கிறார். அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தால் எப்படி அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கிறீர்கள் என பல்வேறு கேள்விகளையும் இரு தரப்பிடமும் கேட்க இருப்பதாக ஒரு தரப்பானது கூறப்படுகிறது. பின்னர் இந்த தேதியானது ஒத்திவைக்கப்படும். அதன் பின்னர் வெளியே இருவரும் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.